ஆண்களே, சாப்பிட்ட தட்டை கழுவுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இது எனது அப்பாவின் பழக்கம். அவர் சாப்பிட்ட தட்டை அவரே எடுத்து கழுவி வைத்து விடுவார். அப்பா, இருக்கட்டும், நானே கழுவுறேன் என்று சொல்லியும் கேட்கவில்லை. அப்பா, ஒரு தட்டுதானே, நான் கழுவ மாட்டேனா என்று கேட்டேன். இல்லம்மா, இது என் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்தது. 3 வேளை சாப்பிடுறோம்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு நாளைக்கு 3 தட்டு. அப்போ ஒரு மாசத்துக்கு 90 தட்டு ஒருத்தருக்கு கழுவ வேண்டும். எங்க அப்பாவுக்கு 4 குழந்தை. அப்போ எங்க அம்மா எங்க 4 பேருக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு 360 தட்டு கழுவணும். நம்ம சாப்பிட்ட தட்டை நாமே கழுவுனா எவ்வளவு வேலை சுமை குறையும்னு எங்க அப்பா கேட்டதுல இருந்து தட்டை நானே கழுவ ஆரம்பிச்சிட்டேன் என்றார். சில வீடுகளில் ஆண்கள் சாப்பிட்ட தட்டை அப்படியே வைத்துவிட்டு எழுந்து விடுவார்கள். முடிந்தவரை சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவுங்கள். பாத்திரம் கழுவுவது என்பது அவ்வளவு ஈஸி இல்லை. இது என்னுடைய அனுபவம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் முடித்து பார் என்பது ஒரு பழமொழி. இந்த பழமொழியோட உன் வீட்டில் பாத்திரத்தை கழுவிப்பார் என்று சேர்த்து கொள்ளலாம். சமையல் கூட ஈஸியாக செய்து முடித்து விடலாம். ஆனால் பாத்திரங்கள் கழுவுவது என்றால் பெரிய சுமை. ஆண்களே, உங்கள் வீட்டில் ஒரு நாள் பாத்திரத்தை கழுவி பாருங்கள். பெண்களின் நிலை உங்களுக்கு புரியும்.